வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஊர்ல இப்ப நெறைய கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்குது. அழகா திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. ஆனா, அதுல வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம இந்து கோயில்ல உள்ள நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா கூப்பிடும்போது, மாற்று மதத்தினர கூப்பிடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? கோயிலுங்கிறது ஆன்மீகத்துக்கானது. அந்த தெய்வத்துக்கானது. அந்த தெய்வத்த வணங்காத ஒருத்தர அதே கோயில்ல நம்ம வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடும்போது, அது எப்படி சரியாகும்? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் இருக்கு. உங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு உங்கள மதிக்காத ஒருத்தர நீங்க கூப்பிடுவீங்களா? சீஃப் கெஸ்ட்டா? ஏத்துக்க மாட்டோம்ல. அப்ப அந்த தெய்வம் எப்படி ஏத்துக்கும்? இது மொத்தமே முறைகேடான ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியலையா? ஏன் நம்ம அந்த தெய்வத்த கும்பிடக்கூடிய பக்தரா இருக்கக்கூடிய அந்த அந்த மதத்த சார்ந்தவங்க யாருமே அந்த ஊர்ல சீஃப் கெஸ்ட்டா வர்றதுக்கு தகுதி இல்லையா? இல்ல பக்கத்து ஊர்ல கூட இல்லையா? அங்க ஒரு வேற்று மதத்த சார்ந்த ஒரு அரசியல்வாதியோ, இல்ல இன்னொருத்தரோ வராங்கன்னா, அவங்க அந்த தெய்வத்துக்கு மேல உள்ள பக்தினால அங்க வரதில்ல. அவங்களுக்கு வேற ஏதாவது காரணம் அங்க இருக்கும். அதுல இன்னும் சில கோயில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆள் ஒரு அரசியல்வாதி. அத பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு அரசியல்வாதி சனாதன ஒழிப்பு மாநாட்டுல கலந்துக்கிட்டவரு. அந்த இந்துக்கள ஒழிக்கணுங்கிற அஜெண்டாவுல இருந்த ஒரு அரசியல்வாதிய ஒரு இந்து கோயில்ல கட் அவுட் எல்லாம் வச்சு வருக வருக அப்படின்னு அந்த கமிட்டிக்காரன் பண்றாங்க. அப்போ சனாதனத்த ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர நம்ம கோயில்ல சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறது, நம்ம தலையில நம்மளே மண்ண வாரி போடுறதுக்கு சமம். உண்மையா இல்லையா? நான் அதாவது வேற்று மதத்துக்காரவங்க கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. எல்லாருமே கோயிலுக்கு வரலாம். ஆனா, சீஃப் கெஸ்ட்டா ஒரு முக்கியஸ்தரா வரணும்னா, அதுக்கு ஒரு தகுதி வேணும். முதல்ல அந்த தெய்வத்த நம்புற ஆளா இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்து வார்டு கவுன்சிலரா இருக்கலாம், இல்ல பிரசிடென்ட்டா இருக்கலாம், எம்எல்ஏயா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், மினிஸ்டரா இருக்கலாம். எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவரா கூட இருக்கலாம். ஆனா, ஹிந்துவா இருக்கணும். அந்த கோயில்ல இருக்க தெய்வத்த கும்பிடக்கூடிய பக்தனா இருக்கணும். அவங்கள மட்டுமே நம்ம கோயிலுக்குள்ள விட்டா தான், அது வந்து கோயிலுக்கும் நல்லது, அங்க வர பக்தர்களுக்கும் நல்லது. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த விழாக்குழு வந்து கோயில் விழா சிறப்பா நடத்துறீங்க, கடுமையா உழைக்கிறீங்க. ஆனா, இத ஒண்ண மட்டும் நம்ம திருத்திக்கிட்டோம்னா, இன்னும் அந்த கோயில் சிறப்பா இருக்கும்னு சொல்றேன்.